அதாவது மதுரையில் தென் மாவட்டங்களில் நமக்கெல்லாம் பேர் சொல்லக்கூடிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி மருத்துவமனை இருந்து வருகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். சொல்லப்போனால் இந்த மீனாட்சி மருத்துவமனையை உருவாக்கியவர் எங்களது மரியாதைக்குரிய டாக்டர் சேதுராமன். அவர்களுடைய கடின உழைப்பாலும் அவருடைய திறமையாலும் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்கள், அது மட்டுமல்ல வெளி மாநிலத்திலிருந்து வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்கின்ற ஒரு அளவுக்கு ஒரு தரமான மருத்துவமனை. அது மட்டுமல்ல, சொல்லப்போனால் அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் சலுகை காட்டி வருகின்ற ஒரு மருத்துவமனை என்றால் அது நீங்கள் வேறு மருத்துவமனையில் போய் அப்படி சகசமாக பேச முடியாது. இதை கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியாது, பணத்தை குறைங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே கொண்ட ஒரு சிறந்த மருத்துவமனையை உருவாக்கியவர் அண்ணன் டாக்டர் சேதுராமன். இந்த மருத்துவமனையை அவமானப்படுத்துகிற வகையிலே, அவர்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுகின்ற வகையிலே அவர்களை இப்படியெல்லாம் மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கின்றனர். இந்த தலைவர்கள் எல்லாம் அந்த இதுக்கு ஏதாவது இழுக்கு வந்தாலும் ஒரு காலம் விட்டு அவர் எவராக இருக்கட்டும் மக்கள் மத்தியிலே அண்ணன் அவர்கள் சாதாரண ஒரு சேதுராமன் அவர்கள் மருத்துவமனை வைத்து நடத்தி அந்த காலம் முதல் எங்களுக்கு தெரியும். இதை கலைஞர் அவர்கள் தான் திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனையை டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் திறந்து வைத்தார். ஏதோ சதித்திட்டம் தீட்டி இவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இதுபோன்று செயல்பட்டு வருவது மரியாதைக்குரிய சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு இந்த தலைவரின் சார்பாக எச்சரிக்கை விடுகிறது. சாதாரண விஷயம் அல்ல, இது சாதாரண விஷயமாக கருத முடியாது. நாங்கள் கருதவும் விடமாட்டோம். ஏன்னா எங்களுடைய தலைவர்களில் மூத்த தலைவர் அண்ணன் சேதுராமன். அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் இங்கு இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே ஒன்று கூடி என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக. அதாவது அவங்க குடும்ப பிரச்சனை எங்களுக்கும் மனவர்த்தமாக தான் இருக்கு. அவங்க குடும்ப பிரச்சனை இருக்குது, எங்களை போன்ற தலைவர்களுக்கும் மனவர்த்தம் தான். ஆனால் அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனையே அவருடைய நண்பராக கூட இருக்கலாம். தம்பி ரமேஷோட நண்பராக கொடுக்கலாம், இருக்கலாம், பரவாயில்லை, தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால் அவங்க அவங்க உட்காந்து பேசி அதை சுமூகமா முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு நிலையை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அண்ணன் சேதுராமன் அவருடைய குடும்பத்தாருக்கோ அவருடைய அண்ணன் எங்களுடைய தலைவராக இருக்கிற சேதுராமன் அவர்களுக்கோ ஏதாவது ஏற்பட்டால் இங்கு இருக்கின்ற தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் அணியில் இருந்து அவருக்கு என்ன வந்தாலும் எது வந்தாலும் அதை சந்திக்க தயாராக போகும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது தனிப்பட்ட நண்பருக்காக ஒரு மருத்துவமனையை இப்படி செய்து கொண்டிருப்பது என்பது ஏற்கவே முடியாது. இது ஏதோ அந்த சதித்திட்டத்தை தீர்க்க எங்களால் முடியும். இருக்கின்ற தலைவர்கள் அந்த சதித்திட்டத்தை உடைத்தெறிய முடியும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நண்பர் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், வேண்டாம். தேவையில்லாமல் ஒரு குடும்பத்தில், பெரிய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை நீங்கள் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அதை சீர்குலைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே இருக்கின்ற தலைவர்கள் ஒரு காலம் ஆட்டோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். நண்பர் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்புள்ளவராக கட்சி வைத்திருக்கிறவர்கள் அடுத்தவருக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையிலே செயல்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த நேரத்திலே அனைத்து தலைவர்களுடைய ஒப்புதலோடு இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வு இனியும் நடந்தால், இது போன்ற நிகழ்வு இனியும் நடந்தால் ஒரு காலம் இந்த பகுதியில் தமிழகத்திலே வர முடியாத நிலைமையை உருவாக்கணும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.